ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ எந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட், எந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஓவராலாக மார்க்கெட் வந்து டைரக்ஷன் திரும்புதா, இப்போ நம்ம நேற்று பார்த்ததுக்கும் இன்னையோட ட்ரேடிங் செக்ஷன் முடிஞ்சதுக்கும் நமக்கு எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, செல்லிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லை பையிங் சைடு இருக்கா, இல்லை பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ்லேயே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஆப்ஷன் செயின் டேட்டாவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் எஃப்ஐ டேட்டாவும் பார்த்துடலாம். ஓவராலா எப்படி இருக்கு நமக்கு மார்க்கெட் கண்டிஷன். நாளைக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியிறப்ப உங்களுக்கு. ஓகே. நாளைக்கு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சரிங்களா? நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம எக்ஸாக்ட்டா எந்த லெவல்ல மார்க்கெட்ல நேத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ ப்ரீவியஸ் டேவோட ஹை, மார்க்கெட் அந்த லெவல்ல இருந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பாருங்க நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ, கரெக்ட்டா 21,522ல தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? எந்த இடத்துலயுமே வந்து நிக்கல. கன்டினியூவான ஒரு செல்லிங் பிரஷர் குடுத்திருக்கு. பட் நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் பாயிண்ட்ட தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து என்ன மாதிரியான மொமெண்டம் சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோல இப்ப வந்து பிரேக் அவுட்டும், இந்த பிரேக் அவுட்டுக்கு நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தத, வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கிளியரா புரியும். ரீடெஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்தரா செல்லிங் பிரஷர் இருக்கிற பட்சத்துல மட்டுமே அடுத்து இந்த லோ வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? சரி. அப்படியே பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான மொமெண்டம்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேத்து அனலைஸ் பண்ண லெவல் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து நேத்து என்ன மார்க் பண்ணியிருந்தோம்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து 45,660 இந்த லெவல்லயும், லோ வந்து 45,150 இந்த ரீஜன்ல மார்க் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே கம்ப்ளீட்டான சைடு அதாவது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ எந்த இடத்துலயுமே பிரேக் அவுட் குடுக்கல. அதே மாரி நான் எந்த இடத்துல சொல்லியிருந்தேன்னா, இந்த இடம் வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாரியான கன்ஃபர்மேஷன் தான் குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஃபர்தரா இப்ப நாளைக்கு பேங்க் நிஃப்டில நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இதுக்கான ஆப்ஷன் செயின் டேட்டாலாம் எப்படி இருக்கு? இப்போ ஓவராலான பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிஃப்டிலேருந்து வருவோம். ஸோ நான் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில்ல ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவுக்கு இந்த டேவோட லோவ மார்க் பண்றேன். அத டார்க் லைனா குடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இங்க ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த டேவோட ஹைய மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 21,522 அந்த ரீஜன் வரைக்கும் வந்து மார்க்கெட் லோ க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம டே கேண்டில் போயிடலாம். டே கேண்டில்ல வச்சு என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்ப பாருங்க. இப்போ டே கேண்டில்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் குடுத்து இப்ப ரீடெஸ்ட் லெவல் மாரி மொமெண்டம் நடந்துட்டு இருக்கணும். ஓவராலா வந்து என்ன மாரி கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறப்ப, இத நான் கிளியரா நேத்து வீடியோ வரைஞ்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான மொமெண்டம்னா, இங்க சப்போர்ட் பாயிண்ட் எகெயின் சப்போர்ட் எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்ப பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு எகெயின் இப்ப வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாரி தான் நடந்துட்டு இருக்கு. எகெயின் மார்க்கெட் வந்து 21,850க்கு மேல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனா மட்டுமே நம்ம ஃபர்தரா அடுத்த அப் ட்ரெண்ட நோக்கி மொமெண்டம் குடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோல க்ளோஸ் பண்ணியிருந்தோம் சொல்லி. சரிங்களா? ஸோ இப்ப மார்க்கெட் எகெயின் வந்து இந்த லெவல்ல இருந்து கீழ கிராஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து மார்க்கெட்ல எந்த லெவல் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இன்னைய டேவோட லோ உடைச்சுச்சுன்னா, மார்க்கெட் அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்க போற ரீஜன் வந்து 21,432 சரிங்களா? எக்ஸாக்ட்டா 21,432 லெவல்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புண்டு. அதுக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா? ப்ரீவியஸா க்ளோஸ் ஆயிருக்கிற லெவலு. இந்த 2 லெவலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்க பாருங்க. அத வந்து நம்ம டாட்டட் லைன்ல குடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா, 21,430 வந்து 450 ரீஜன். சரிங்களா? ஸோ அந்த லெவல்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு அடுத்தும் செல்லிங் பிரஷர் வரப்ப மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன ரீச் பண்ணும். ஸோ அப்ப இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஃபார்மேஷன் குடுக்குது, டவுன் ஆகுதுன்னா, அகைன் மார்க்கெட் எங்க வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு? எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, 21,350 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு.
ஸோ, இப்ப அந்த லெவல்ல நான் எப்படி பார்க்குறேன்னு ஜஸ்ட் பாருங்க. நான் ஜஸ்ட் இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன கெஸ் பண்றேன். இதே மாரி அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயி, இந்த இடத்துக்கு கீழ உடைச்சு கீழ இறங்குனா, அடுத்து சப்போர்ட் படப்போற பாயிண்ட் இந்த இடம். இந்த இடத்த மார்க் பண்றப்பவே நமக்கு ப்ரீவியஸா இருந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டில் அதாவது டியூஸ்டே கேண்டிலும், அதுக்கு அடுத்து அடுத்த லாஸ்ட் வீக் அந்த டிசம்பர் டியூஸ்டே 19த்தோட கேண்டிலும் நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்டா காட்டுது. ஸோ, அது 2யும் மெஷர் பண்ணி நான் என்ன பண்றேன், அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டா 21,330 மார்க் பண்றேன். சரிங்களா? ஸோ, இப்ப ஃபர்தரா மார்க்கெட் ஹை போகணும்னா, இந்த டேவோட இன்னைய டேவோட ஹை தான் அடுத்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,800 ரீஜன். சரிங்களா? இதுக்கு மேல ஃபர்தரா மூவ் ஆயி ஸ்ட்ராங்கா குளோஸ் ஆகணும் ஃபிரெண்ட்ஸ். 21,850க்கு மேல ஸ்ட்ராங்கா குளோஸ் ஆகுற பட்சத்துல மட்டுமே நம்ம அடுத்தடுத்த டார்கெட்ட நோக்கி மேல மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ, செல்லிங் பிரஷர் இருக்கிற பட்சத்துல இதுக்குள்ளார மூவ்மெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாதிரியான மொமெண்டம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ, இப்போ நீங்க பார்க்கறது 1 ஹவர் கேண்டிலு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ஃபார்மேஷன் தான். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டேல வச்சு. ஸோ, மார்க்கெட் இதுக்கு கீழ இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நமக்கு வந்து கர்சர் வைக்கிற இடம் பாருங்க 21,450யையும் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா 21,330யையும் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்ங்கிறப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்க 1 ஹவர்ல. சரிங்களா? 21,250 ரீஜன். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபர்தரா திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புண்டு. இங்க நான் மார்க் பண்றப்பவே இந்த இடத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. ப்ரீவியஸாவும் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல பட்டப்போ தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. திருப்பி இது டவுன் ஆகுறப்ப தான் செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுறப்ப தான் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? நேத்து வீடியோல நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 1 ஹவர் கேண்டில்ல வந்து இது ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் குடுத்துட்டு இருக்குன்னு. ஸோ இங்க பாருங்க 1 ஹவர்ல நெக் லைன இந்த இடம் நெக் லைனு. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகி குளோஸ் ஆகல. ஸோ இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகல. சரிங்களா? இப்படிதான் பேட்டர்னையும் நம்ம வந்து மார்க்கெட்ல தேடிக்கிட்டே இருக்கணும். பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்து ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா, நம்ம அடுத்து ஃபர்தரா அப் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆயிருக்கலாம். பட் இன்னைக்கு காலையில இருந்தே மார்க்கெட் ஒரு செல்லிங் பிரஷர்லயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ 1 ஹவர் கேண்டில பொறுத்த வரைக்கும், இப்ப பாருங்க அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றதா இருந்ததுன்னா, இந்த ஹை இருக்கு பாருங்க. அதே மாரி இந்த ப்ரீவியஸா இந்த இடத்துல உள்ள ஹை லெவல்ஸ். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்த மார்க் பண்றேன். 21,720. ஸோ மார்க்கெட் இப்ப குளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, 21,522. ஸோ 21,550க்கு மேல 21,550க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப 21,600ல ஒரு கன்சால்டேஷன் எடுத்து பிரேக் அவுட் குடுத்து மேல ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா, 21,700 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இதுக்கு மேல உடைக்கிறப்ப மட்டுமே நம்ம அடுத்த லெவல நோக்கி மேல மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டு. செல்லிங் சைடு வரப்ப இன்னைய டேவோட லோ உடைச்சாலே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,440. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு 21,330. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,250 ரீஜன்ல தான் வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நிஃப்டில எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதுக்கு. இந்த 2 லெவலுமே பிரேக் அவுட் ஆகாம மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. சரிங்களா? அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து நான் என்ன பண்றேன், பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்றேன் ஃபிரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட இது 1 ஹவரு. நம்ம என்ன பண்ணிடலாம், டே கேண்டில் போயிடலாம். டே கேண்டில்லேருந்து உங்கள்ட்ட பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில்ல நான் உங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்ப நடந்துட்டு இருக்க மொமெண்டம்மு ஜஸ்ட்டு இதுல வந்து ஒரு நேத்து வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு புரியும். இப்போ புதுசா பார்க்குற நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, மார்க்கெட்டுக்குள்ளார இங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை. இப்போ லோ வந்து மார்க்கெட் ஹைல இருந்து எங்க லோ நோக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அது வந்து 43,900 ரீஜன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மொமெண்டம்ல. சரிங்களா? அதே மாரி இப்போ மார்க்கெட்ல ஒரே நிமிஷம் ஃபிரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட்ல மொமெண்டம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஹை, எகெயின் லோ. சரிங்களா? இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் பக்கம் டைரக்ஷன் இருக்கா? அதே மாரி மார்க்கெட்டோட மொமெண்டமும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பையிங் பிரஷரே காமிக்கல. ஸோ இன்னைக்கும் நேத்துக்கு கம்பேர் பண்றப்ப நமக்கு வந்து சைட்வேஸ்ல தான் மொமெண்டம் இருக்கு. ஸோ இன்னைய டேவோட லோ உடைக்கிறப்ப
எகெயின் மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷர் வருவதற்கான வாய்ப்புண்டு. சரிங்களா? அந்த செல்லிங் பிரஷர் உடைச்சதுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வரும். இதுல ஹைய உடைச்சதுன்னா எகெயின் நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கான நம்ம மார்க் பண்ண லெவல நோக்கி மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், இன்னைய டேவோட ஹை லோவ மூவ் பண்ண போறேன். சரிங்களா? எப்பவுமே இந்த ஹை லோ பாயிண்ட்ஸ் பாருங்க. இன்னைய டேவோட ப்ரீவியஸ் டேவோட ஹைய தான் மார்க் பண்ணோம். மார்க்கெட் எங்க போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புது பாருங்க. ஸோ, இந்த ஹை லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ குடுக்கும். அதே மாரி அன்னைய டேவோட ஹை லோ உடைக்கிறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமும் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ட்டோம், ஹை லோவ மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம்ல. ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோன்னு. ஸோ, அப்ப நான் அதுக்காக என்ன பண்றேன்னா, இன்னைக்கு வந்திருக்க இந்த லெவல் இருக்குல்ல, இது கூட சேர்த்து கனெக்ட் பண்ண முடியுமான்னு 1 ஹவர் கேண்டில வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கேருந்து மொமெண்டம் கிடைக்குதுன்னு. ஏன்னா இது ஒரு சேனலா கன்சிடர் பண்ண முடியுமான்ட்டு. அதனால இங்கே நான் டெலீட் பண்ணிடுறேன். 1 ஹவர் கேண்டில்ல நம்ம அத பார்க்கலாம். ஸோ, நான் இப்ப என்ன பண்றேன், 1 ஹவர் கேண்டிலுக்கு போறேன் ஃபிரெண்ட்ஸ். இன் பிட்வீன்ல இந்த டேயோட லோ உடைச்சா அதுக்கு அடுத்து இமிடியேட் சப்போர்ட் இருக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு லெவல் இருக்கு பாருங்க. 44,950 இந்த ரீஜியன்ல வந்து மார்க்கெட் எகெயின் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புண்டு. அந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் செபில ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட நாலேட்ஜ் என்ன? நான் எப்படி இத லேர்ன் பண்ணனோ, அத அப்படியே டீச் பண்ணணும். நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் இந்த லைனையும் டெலீட் பண்ணிடுறேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் மாரி குடுத்துர்றேன். ஓவரால் வியூல பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் பார்க்குறப்ப ஒரு ஹை லோ, எகெயின் ஹை லோ, ஹைலருந்து இப்ப லோ நோக்கி வந்துட்டுருக்கு. இங்க வந்தா நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? அப்படி இல்ல இந்த மொமெண்டம் கன்டின்யூ ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். அது வந்து 44,400 ரீஜியன். சரிங்களா? இந்த 2 ரீஜியன்ல தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புண்டு. இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சுச்சுன்னா செல்லிங் பிரஷர் வருவதற்கான வாய்ப்பு கிளியரா நிஃப்டில எப்படி இப்படி கீழ இறங்கி ஒரு கரெக்ஷன் ரீடெஸ்ட் கொடுத்து திரும்பிச்சோ அந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 1 ஹவர் கேண்டில் வச்சிடலாம். 1 ஹவர் கேண்டில்ல ஜஸ்ட் இந்த மூவ்மெண்ட் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்றேன். இந்த பாட்டம்ல இருந்து பாட்டம்ல கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கிடைக்குதாங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணி ட்ரை பண்றப்ப நம்மளோட கனெக்ஷன் பாயிண்ட் எங்க கிடைக்குது பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணும்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் லாஸ்ட் டே அனலைஸ் பண்றப்ப கிடைச்சது. சரிங்களா? இப்போ இன்னைக்கு டே கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நம்ம மாத்திக்கிறோம். ஏன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு நம்ம அப்ளை பண்றப்ப மட்டும்தான் இதுல எக்ஸாக்டான லெவலை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நான் மேக்ஸிமம் டச்சஸ்ங்கிறப்ப ஹை இந்த இடம் ஹை இப்போ இங்க வந்த ஹையும் இந்த லெவலை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால நான் இந்த இடத்த கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதோட மொமெண்டமும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோ இப்போ ஹைல இருக்கிற மாதிரியும் இதுக்கு கீழே உடைச்சா அடுத்தடுத்து இந்த லெவலை நம்ம வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்ம நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், எக்ஸ்பைரி டே வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 45,367ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 45,677. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்குதான்னு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சிச்சுன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 45,500க்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சிச்சுன்னா இங்க வரைக்கும் ஒரு 150லேருந்து 180 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் கொடுத்து ப்ரீவியஸ் டேவோட ஹை உடைச்சிச்சுன்னா மட்டுமே நீங்க அதுக்கு அடுத்து மேல மூவ்மெண்ட்டும் கொடுக்கும். அது வந்து 46,200 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன் பிட்வீன்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 46,000ங்கிற ஒரு 45,000 இதுக்கு அடுத்து மேல போச்சுன்னா இங்க 46,000ங்கிற ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரவுண்ட் நம்பர்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் நெறைய லைன்ஸ டெலீட் பண்ணிட்டு ரொம்ப மினிமமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
ஸோ இந்த லெவல்லாம் இருக்கிறப்ப மட்டுமே தான் நீங்க அடுத்தடுத்த லெவல நோக்கி உங்களால ஆப்ஷன்ல என்ட்ரி ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேல பிரேக் அவுட் குடுக்குது. அடுத்து இந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க ப்ளே பண்ணி வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸா இதுக்கு கீழ உள்ள லைன கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் குடுத்துட்டு ப்ளே பண்ண முடியும். சரிங்களா? ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதுன்னா வெளில வரலாம். இல்ல ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, நீங்க ப்ராஃபிட் இந்த லெவல் ரீச் ஆன உடனே புக் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, அடுத்து நம்ம வந்து 46,200 வரைக்கும் மேல ஏறுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் காமிக்கும். ஓகேங்களா? இதே டவுன் சைடு வருது அப்படின்னா, மார்க்கெட் இன்னைய டேவோட லோ பாருங்க 45,200 க்ளோஸ் ஆகிருக்கிறது 350. ஸோ இந்த லெவலுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா அடுத்து மார்க்கெட் கீழே வரப்போற லெவல் பார்த்தீங்கன்னா 44,965. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல வந்து ரவுண்ட் நம்பர் 45,000 இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் நம்பர்ல இருந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகி திருப்பி ரீட்டர்ஸ் கொடுத்து திரும்பினா மட்டுமே நம்ம வந்து அடுத்து 44,200 வரைக்கும் 44,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த செல்லிங் ப்ரெஷர் சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன்ல இந்த பாயிண்ட்டுக்கு கீழே மூவ் ஆனா கூட மார்க்கெட் எகெயின் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பேஸ்ட் ஆன் இந்த சேனல்கள் இருப்பேன். மேல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா டேவோட ஹை உடைக்கணும். ஹை உடைக்கிறப்ப ரவுண்ட் நம்பரையும் அதுக்கு அடுத்து 46,200 வரைக்கும் மேலே ஏற ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதுல பேட்டர்ன் பார்க்க முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் லேர்ன் பண்றதுக்காக சொல்றேன். இங்க பாருங்க ஒரு ஹை எகைன் ஒரு ஹை. ஸோ இப்போ இது வந்து டபுள் டாப் மாதிரியான ஃபார்மேஷன். இந்த டேவோட லோ உடைச்சிச்சுன்னா மட்டுமே நமக்கு என்ன ஆகும் இந்த நெக்லைன் உடைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட் லெவல் மாதிரி கொடுத்துட்டு திரும்பலாம். ஸோ நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்றதும் இங்கேருந்து வந்துட்டு ரீடெஸ்ட் லெவல் நடக்கிற இடமும் பாருங்க புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் மார்க்கெட் காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பையிங் சைட் போனா என்ன மாதிரி டைரக்ஷன்ல போகணும், செல்லிங் சைட் போனா என்ன டைரக்ஷன்ல போகணுங்கிறதுக்கான ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி ஸோ வந்து ரவுண்ட் நம்பர்ல ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி செல்லர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 46,000ல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. அதே மாதிரி கீழே நமக்கு வந்து 45,000ல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. இந்த 2 லெவலுக்குள்ளாரையுமே இன்னைக்கு நடந்த மாதிரியே சைட்வேஸ்லயும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே ஸோ மேக்ஸிமம் வந்து செல்லர்ஸ் ரைட் பண்ணி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு மேல மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்காது. சைடு வேஸ்லயே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்க்கும். சரிங்களா? ஸோ ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ண போறீங்கன்னா எல்லா சைடு டைரக்ஷன்லயும் உங்களுக்கு ஐடியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்மளால வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே இப்போ நம்ம கரெக்ஷன் லெவல்ல இருக்கு. இல்ல இந்த டே ஹைய தாண்டல கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கு. இந்த பிரேக் அவுட் குடுத்து மொமெண்டம் ஆகுது. ஸோ, இப்ப அடுத்து ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் நமக்கு மேல இருக்கு. சப்போஸ் இதுக்கு கீழ உடைக்குதுன்னா, இதுக்கு கீழ ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் நமக்கு டவுன் சைட்ல இருக்கு. அப்படிங்கிறத நீங்க இந்த லைன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்க முடியும். நீங்க உங்களோட சார்ட்லயே இத வரைஞ்சு வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். வரைஞ்சு வச்சுட்டு லைவ்ல நீங்க ட்ரேட் பண்ணி பார்க்குறப்ப, எப்படி இந்த சப்போர்ட் அண்ட் பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம வரையறப்பயே ஒரு ஒரு பாயிண்டும் எதுக்காக வரையறேன், என்ன ரீசனுக்காக வரையறேங்கிறதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே தான் வரையறேன். ஸோ, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லி தர்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருந்ததுன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், மெத்தட் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ, இப்ப பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட ஐடியா கிடைச்சிச்சு. நம்ம வந்து எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஸ் 30 ஜானு இன்னைக்கு ட்ரேடிங் செக்ஷன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்து 2,000 கோடி கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. எகெயின் செல்லிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து வந்து ஒரு 100 கோடியோ, 110 கோடியோ வந்து பையிங்ல இருந்தாங்க எஃப்ஐஸ். இன்னைக்கு 2,000 கோடி எகெயின் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலா நிஃப்டியோட ட்ரெண்டும் ரீடெஸ்ட் லெவல்ல பட்டு திரும்புற மாதிரியான ஒரு மூமெண்டம் பேங்க் நிஃப்டியும் கன்சல்டேஷன்ல இருக்கு. எஃப்ஐஎஸும் செல்லிங்ல வராங்க. ஸோ ஓவராலா மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து இப்ப செல்லிங் சைடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் குளோபல் மார்க்கெட்டோட ரிசல்ட் நிறைய வர வேண்டியிருக்கு. அதாவது குளோபல் மார்க்கெட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் குளோபல் மார்க்கெட் ஹைல ஓப்பன் ஆனா கூட நம்ம மார்க்கெட் கேப் அப்லயோ ஓப்பன் ஆயிட்டு அந்த இருந்து கூட ஒரு கரெக்ஷனோ இல்ல அந்த இடத்துலயே ஒரு கன்சல்டேஷனோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வச்சிருக்கேன். சரிங்களா? நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வச்சு பார்க்குறப்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா 21,700ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? புரியுதுங்களா? 21,700ல ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு வந்திருக்குன்னா 75,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 21,700. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணப்ப எப்படி பண்ணோம்? நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 21,700 ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. நம்ம மார்க்கிங்ல பாருங்க. கரெக்டா எங்க மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 21,720 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கேருந்து அப்பானா கூட 21
வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் குடுக்குற இடம் பார்த்தீங்கன்னா, அடுத்து 100 பாயிண்ட்லயே இருக்கு. 21,800 இதுலயும் வந்து 42Kக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நியர் பை ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா, 21,600ல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்குறப்ப எவ்ரி 50, 50 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராங்காவே இருந்துட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அப்படியே சப்போர்ட்ல போய் பார்க்கலாம். சப்போர்ட் என்ன மாதிரியான மொமெண்டம் குடுக்குதுன்னா, இன்னைக்கு பாருங்க சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 22K, 11K, எகைன் 22K மைனஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துலலாம் குறைஞ்சிருக்கு. அப்ப எங்கடா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, 21,400ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும், இப்ப க்ளோஸ் ஆயிருக்க அடுத்த மந்த்ல 21,500ல மட்டும் தான் இருக்கு. இதுக்கு அடுத்து சொல்லிக்கிற மாரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தேடி போனீங்கன்னா, ரவுண்ட் நம்பர்னா 21,000ல. சரிங்களா? எங்க எழுதியிருக்காங்க பாருங்க. 21,000ல தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சைட்ல எவரி 50, 50 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. சப்போர்ட் சைட்ல வந்து ரொம்ப வீக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் காமிக்குது. 100 பாயிண்ட்ஸ்ல உள்ள லெவல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 21,500 அடுத்து 21,400 அடுத்து 21,300 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டாவா ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லைவ் மார்க்கெட்ல இது வந்து இப்போதைய டேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். லைவ் மார்க்கெட்லயே இந்த டேட்டா பிளஸ் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன்ல பிரேக் அவுட் குடுக்குறப்ப நீங்க கால் சைடோ இல்ல புட் சைடோ போறப்ப அந்த நேரத்துல நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா அமையிற பட்சத்துல நமக்கு வந்து நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். சரிங்களா? அதுக்கு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து ப்ளே பண்றது. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி. சரிங்களா? ஸோ எக்ஸ்பைரி டே கன்சிடர் பண்றப்ப பாருங்க மார்க்கெட்ல அட் த மணில 45,400 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ 45,500 ஸோ ரவுண்ட் நம்பர் 45,500ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து 100 பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 1 லேக் 2 லேக்ஸ் 46,000ல 2 லேக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் பாருங்க 46,000ல 2 லேக்ஸ் ஸோ எவ்ரி 100 பாயிண்ட்ல வந்து ஹியூஜான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரெசிஸ்டன்ஸ்ல சரிங்களா? இதே கம்பேரிட்டிவ்லி நல்லா பாருங்க பேங்க் நிஃப்டியோட இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இதே சப்போர்ட் பாயிண்ட்ல பாருங்களேன் நமக்கு வந்து 45,200லயும் அதுக்கு அடுத்து 45,000 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 44,800ல இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து விட்டா ரொம்ப 44,500ல தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இங்க வந்து பாக்குறப்ப எவ்ரி 100 பாயிண்ட்ல 1 லேக் 1.2 லேக் இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க 90, 80 ஸோ 1ங்கிறப்ப 1 லேக்னு கன்சிடர் பண்ணி எடுத்தீங்கன்னா 45,200ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்து 45,000ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் செல்லிங் சைடு போறதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் காமிக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சப்போர்ட்ல பாயிண்ட்ஸ் இல்ல. ஸோ இங்க இருந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதுல காமிச்சிட்டு இருக்கு. பட் லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா கண்டினியூவா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்ஸ்பைரி டே. ஸோ ஹியூஜ் வெலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால வெயிட் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் பிளஸ் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பட்சத்துல மட்டுமே ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்ல முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு. சரிங்களா? சரி அப்படியே வந்து இன்னைக்கு செக்டார் என்ன மாதிரியான மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். செக்டார் வைஸ் பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி 0.16 டவுனு, ஐடி 0.58 டவுனு, மெட்டல் செக்டார் 0.26, ஃபார்மா, ஆட்டோ, எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா, பிஎஸ்வி பேங்க் 1% வந்து அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து எனர்ஜி, இன்ஃப்ரா எல்லாமே வந்து நமக்கு டவுன்ல தான். ஸ்மால் கேப்பு 0.2, மிட் கேப்பும் 0.3 மைனஸ்ல ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படியே நம்மளோட நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் வந்து 21,522 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 21,630 சரிங்களா? ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதுங்களா? எல்லா டேட்டா நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன காமிக்குதுன்னா 21,630 ஸோ ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட்ஸ் 110 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 45,367 ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது 45,671 ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து ஒரு 290 280 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? இதையும் மைண்ட்ல வச்சுக்கலாம்.
நமக்கு லைவ்ல நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறது பார்க்கறதுக்கு குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன், அதாவது டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட நாளையோட வேல்யூ என்ன மாதிரி காமிக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு கேப் அப்பா கேப் டவுனாங்கிறதெல்லாம் மார்னிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும், இன்னும் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.